கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ் ஆஃப். தொலைக்காட்சி நேயர்களாகி உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதனால் கர்த்தருடைய செய்தி வேளையில் நாளைய தினத்தை குறித்து அநேகர் பெருமை பாராட்டுகிறார்கள். ஆனால் பரிசுத்தமான வேதாகமம் நாளைய தினத்தை பற்றி என்ன சொல்லுகிறது? ஒரு நாள் என்பது எபிரேயருக்கு ஒரு சாயங்காலம் தொடங்கி அடுத்த சாயங்காலம் வரை ஒரு நாளாக எபிரேயருக்கு இருந்தது. இன்றைக்கு நமக்கு 1 மணி துவங்கி அடுத்த இரவிலே 1 மணிக்கு வரும்போது ஒரு நாள் என்று நாம் கணக்கிடுகிறோம். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, யாக்கோபு 4வது அதிகாரம் 14வது வசனம், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. You know not what shall be on the morrow. நாளைக்கு என்பது அது நம்முடையது அல்ல. அதைத்தான் பரிசுத்தமான வேதாகம் சொல்கிறது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. இப்படி இருக்கிறபடினாலே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. ஒரு புகை வருகிறது, அந்த புகை அப்படியே கொஞ்ச நேரத்திலே மறைந்து விடுகிறது. அதை நாம் பார்க்க முடியவில்லை. அதை போலதான் மனிதனுடைய ஜீவியமானது இருக்கிறது. கொஞ்ச காலம் இருக்கிறார்கள், அப்புறம் வாடி போகக்கூடிய ஒரு பூவை போல அவர்கள் வாடி போகிறார்கள். மனிதனுடைய ஜீவியமானது அவ்விதமாக இருக்கிறது. எனவே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது என்ற ஒரு கேள்வியை பரிசுத்த வேதாகமும் எழுப்புகிறது. சமீபத்திலே ஈரான் நாட்டு அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஹெலிகாப்டர் விபத்திலே 20/5/2024 அன்று உயிரிழந்தார். அவரோடு பயணித்த 7 பேரும் இறந்துவிட்டனர். அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்களா நாளைக்கு இப்படி நடக்கும் என்று? அப்படி நடக்கும் என்று அறிந்திருந்தால் அவர்கள் போகாமல் இருந்திருப்பார்கள். ஒரு நல்ல பணிக்காக போகிறார்கள். ஆனால் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி போன 8 பேருமே மரித்து விடுகிறார்கள். அந்த நாடே 5 நாள் பெரிய துக்கத்திலே தள்ளுண்டது. துக்கத்தை அனுசரித்தார்கள். அன்பானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு அதிபதியாக இருந்தாலும் நாளை தினத்தை பற்றி அவர் அறியார். பரிசுத்த வேதாகமம் அதைத்தான் சொல்லுகிறது. லாசரு கூட தரித்திரன், அவன் மரித்தான். அவனும் நாளைக்கு நான் மரிக்கப் போகிறேன் என்பது அவனுக்கு தெரியாது. ஐஸ்வர்யவானும் மரித்தான், அவனுக்கும் தெரியாது. ஆனால் இருவருமே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். லாசரு அங்கே ஆபிரகாம் மடியிலே போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே வேதனை கொண்டான். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, மனுஷனுடைய ஜீவன் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. நாளைக்கு இருப்போம் என்பதற்கு எந்த விதமான உறுதி இல்லை, ஒரு கேரண்டி கிடையாது. நாளைய தினத்தை குறித்து நாம் பெருமை கொள்ளவும் முடியாது. அதைத்தான் நாம் தொடர்ந்து படிக்கிறோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 13வது வசனம், மேலும் நாங்கள் இன்றைக்கே அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது,
ஒரு திட்டமிடுகிறான் மனுஷன். நாளைக்கு நான் அங்கே போவேன், அந்த பட்டணத்துக்கு போய் நான் இவ்விதமாக தங்கி வேலை பார்ப்பேன், வியாபாரம் செய்து கை நிறைய சம்பாதிப்பேன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அநேகரை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஆனால் என்ன ஆகிறது? ஒரு நாளிலே எல்லாவற்றையும் இழந்து இந்த பூமியை விட்டு அவருடைய ஆவி பிரிகிறது. மனிதன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான், மண்ணுக்கே திரும்புகிறான். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு கடந்து செல்கிறது. நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்துக்கு போவேன். நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, நாம் இதிலிருந்து ஒன்றும் எடுத்துக்கொண்டு போவதும் இல்லை. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. அன்பானவர்களே, நாளைக்கு இன்னது நடக்கும் என்பது ஒருவருமே அறியார்கள். அநேகர் குறி கேட்கும்படியாக கடந்து சொல்கிறார்கள். அந்த குறியை கேட்டு அதை நம்புகிறார்கள். அந்த சொல்லக்கூடிய குறிகாரனுக்கே நாளைக்கு என்னது நடக்கும் என்பது அவனுக்கே தெரியாது. மற்றவர்களுக்கு குறி சொல்லுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு யார் குறி சொல்லுவது? அவர்களே அதை அறியார்கள். இதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலைகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, வேதாகமம் சொல்லுகிறது சத்தியமாக இருக்கிறது. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. எனவே உங்களுடைய ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகக்கூடிய ஒரு புகையை போலதான் இருக்கிறது என வேதாகமம் சொல்லுகிறது. ஒரு ஐஸ்வர்யவானை பற்றி நாம் வேதத்திலே படிக்கிறோம். லூக்கா 12வது அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள். பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். அநேக ஐஸ்வர்யவான்கள் இப்படித்தான் பொருட்களை சவதரித்து சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அன்பானவர்களே, தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். நாளைக்கு நடப்பது அவர்களுக்கு தெரியாது. அந்த ஆத்துமா அவர்களை விட்டு எடுபட்டு போய்விடும். அப்ப அவர்கள் சேர்த்து வைத்த பொருட்கள் யாருடையதாகும்? இந்த பூமிக்கு சொந்தமாகும். பூமி ஒரு நாளிலே அழிந்து போய்விடும். நாம் கண்களாலே காணக்கூடிய எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும். தேவனுடைய வார்த்தைக்கு அவைகள் எல்லாமே கட்டுப்பட்டு இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை எல்லோருக்குமே தெரியும். எல்லோருமே வேதம் வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் வேதம் வாசிக்கிறார்கள். சபைகளிலே இது பிரசங்கிக்கப்படுகிறது. இருந்த போதும் தங்களுக்காக அநேக பொருட்களை சவதரித்து வைத்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். தா தா என்று வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். பொருட்களுக்கு மேலாக பொருட்களை சவதரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாளிலே இவைகள் எல்லாம் விட்டு நம்முடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நாம் சேகரித்தவைகள் யாருடையதாகும்? ஐஸ்வர்யவான் சிந்திக்காமல் அவைகளை சேகரித்தான். தேவன் சொல்லுகிறார் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். நாளை என்பது கூட இல்லை, அன்று ராவிலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். தேவனிடத்திலே நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். உலகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கக்கூடியவன் மதிகேடனாக இருக்கின்றான் என வேதாகமும் சொல்லுகிறது. எனவே இயேசு என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 6வது அதிகாரம் 33-34 வசனங்கள். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஒருபோதும் நாளை தினத்தை குறித்து நாம் கவலை கொள்ளவே கூடாது. Don't be anxious for tomorrow. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். Seek first God's kingdom and His righteousness. முதலாவது நாம் தேட வேண்டியது இந்த உலகத்திலே தேவனுடைய நீதியை நாம் தேட வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அவருடைய ராஜ்யம் என்பது சபை. சபையை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள்.
அவருடைய நீதியை தேடுங்கள். அவருடைய வசனங்கள் நீதி உள்ள வசனங்களாக இருக்கிறது, அவைகளை தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். And all things will be given to you as well. அப்பொழுதுதான் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம ராஜ்யத்தை தேடலை, எனக்கு எல்லாம் முதலாவது வரட்டும், நான் அப்புறம் தேடுகிறேன் என்றுதான் சொல்லக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கட்டும். அன்பானவர்களே, நாம் தேவனுக்கு கோரிக்கைகளை வைக்க முடியாது. முதலாவது அவருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதைத்தான் வேதாகமும் எதிர்பார்க்கிறது. கீழ்ப்படிதலைத்தான் தேவன் விரும்புகிறார். மற்ற பழி சடங்காச்சாரங்களை அவர் கேட்கவில்லை. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நாளைய தினத்தை குறித்து நாம் பெருமை பாராட்டவும் கூடாது, அதற்காக நாம் கவலைப்படவும் கூடாது. ஒவ்வொரு நாளைக்கு உரிய பாடுகள் நமக்கு போதும், அவைகளை நிறைவேற்ற பிரயாசம் கொள்ளுங்கள். பரிசுத்த வேதாகமும் நல்ல ஆலோசனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதை தேட வேண்டும் என்பதை இந்த வசனத்திலே நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். அதை முதலாவது தேடுங்கள். அதை நீங்கள் தேடும்போது மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும். காகங்களை கவனித்து பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, தேவன் அவைகளை பிழைப்பூட்டுகிறார். சாலமோன் முதலாக அவைகளைப் போல உடித்திருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இவைகளுக்காக கவலைப்பட வேண்டும்? இன்றைக்கு அநேகரை பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு நோய் என்னவென்றால் கவலை. இந்த கவலை என்ற ஒரு நோயை எல்லோருமே விலை கொடுத்து வாங்குகிறார்கள். வேதாகமும் கவலைப்படாதிருங்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் நாளைய தினத்தை குறித்து கவலை. நாளைய தினம் நம்முடைய தினம் அல்ல, இன்றைக்குத்தான் நம்முடைய தினம், இன்றைய இரட்சணிய நாள். நீ தாமதிக்கிறது என்ன? இன்றைய அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொல்லப்பட்டது. உடனே அவன் தாமதமின்றி ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உடனே பிரசங்கித்தான். அவனைத்தான் வல்லமையாக எடுத்து பிதாவாகிய தேவன் பயன்படுத்தினார். ஆசிய முழுமைக்கும் சபைகளை ஏற்படுத்தினான், சுவிசேஷம் அறிவித்தான். எனவே கர்த்தருடைய சமூகத்திலே தாமதப்படாமல் ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள். இரண்டாவது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது என வேதாகமும் சொல்லுகிறது. நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டதா? உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? யாக்கோபு 4வது அதிகாரம் 14வது வசனம். உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஒரு புகை கொஞ்ச நாள் வருகிறது, அதுக்கப்புறம் அந்த புகை காணாமல் போய்விடுகிறது. அதே போல உங்களுடைய ஜீவனானது இருக்கிறது. For what is your life? It is even a vapor that appears for a little time and then vanishes away. எல்லாமே மாறி போய் விடுகிறது, இருந்த இடமே தெரியாமல் போய்விடுகிறது. அந்த அளவுக்கு நம்முடைய ஜீவனானது இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த ஜீவனிலே நாம் கர்த்தரை அதிகமாக பற்றி கொள்ள வேண்டும். நாளைய தினத்தை குறித்து ஒருவருமே பெருமை பாராட்டக்கூடாது. தேவன் நம்மை உயர்த்திருக்கிறார், கர்த்தருக்குள்ளாக உயர்த்திருக்கிறார். நாம் தாழ்மைப்படும் போது அதற்காக என்னை மிகவும் தாழ்மைப்படுத்தி விட்டாரே என்று நாம் சொல்லக்கூடாது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கி முற்றிலுமாக தாழ்த்தினார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையின் பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார். இன்றைக்கு 3ஆம் நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பப்பட்டார். எழுப்பப்பட்டதிலே முதலாவது இருப்பவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அநேகர் பெரிய பெரிய மகான்கள் மரித்து போகிறார்கள், வசதி படைத்தவர்கள் மரித்து போகிறார்கள், அத்தோடு கூட மண்ணோடு மண்ணாக போய் விடுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து
மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார். பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பினார். நீங்களும் நான் அவரை விசுவாசிப்போம் என்றால் நாமும் இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிரோடு கூட எழுப்பப்படுவோம். என விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் அந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதியானவர்களாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே நீங்கள் ஜீவன் உள்ளவர்களாக, மறுரூபம் பெற்றவர்களாக, மறு சரீரத்தை உடையவர்களாக, நீங்கள் புதிதும் ஜீவனும் உள்ளவர்களாக எழுப்பப்படுவீர்கள். மகிமையின் உருவம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என வேதாகமம் சொல்லுகிறது. எனவே நாளை தினத்தை குறித்து கவலை கொள்ளாதிருங்கள். லூக்கா 12வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். பின்னும் அவர் தம்முடைய சீசரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளாக இருக்கிறது. தேவன் நமக்கு 2 பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஜீவன், உடை, இந்த சரீரம். இந்த சரீரம் ஒரே சரீரம் தான். பிறந்ததுலேருந்து மரணத்து வரைக்கும் நாம் ஒரே சரீரம் தான், ஒரே ட்ரெஸ். அந்த சரீரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த சரீரம் வளர்கிறது. நாம் உடை வாங்குகிறோம். சிறு வயசில் போட்ட உடையை பெரியவர்களான போது நாம் போட முடியாது, வேறொரு உடையை வாங்குகிறோம். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த அந்த சரீர உடை இருக்கிறதே, அது வளர்ச்சி அடையக்கூடிய உடையாக இருக்கிறது. மரண பரியந்தமும் அது நம்மை பாதுகாக்கக்கூடிய உடையாக இருக்கிறது. அது விசேஷித்தது என வேதம் சொல்லுகிறது. ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தது. இந்த ஆகாரம் தான் எனக்கு ரொம்ப பெருசு அப்படின்னு ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான், சீர்கெட்டு போனான். அவனைப் போல உங்களிலே ஒருவனும் இராதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஆகாரம் பெருசு அல்ல, சேஷ்ட புத்திர பாகம்தான் பெருசு. அதையே விற்று போட்டான். இது எனக்கு என்னத்துக்கு என்று சொன்னான். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் தங்களுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போய்விடுகிறார்கள். ஏசாவை போல சீர்கெட்டு போய்விடுகிறார்கள். தேவன் கொடுத்த ஜீவன் நமக்கு பெரியது. ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும், நாம் போட்டிருக்கிற உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. எனவே நீங்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், என்ன செய்வோம், நாளைக்கு என்னது செய்வோம் என்று ஒவ்வொரு நாளை குறித்து நீங்கள் கவலை கொள்ளாதிருங்கள். இன்றைக்கு அநேகருடைய கவலை காலை எழுந்ததிலிருந்து மாலையில் வரைக்கும் இதே கவலையாகத்தான் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை 3 நாள் பின்பற்றினார்கள். இரவு பகலாக வனாந்தரத்திலே இருந்தார்கள். எங்கேயுமே போகவில்லை. இயேசுவினுடைய பாதத்தை விட்டு எடுபடவே இல்லை. இவர்கள் 3 நாளாய் ஒன்றும் சாப்பிடாதிருக்கிறார்களே என்று இயேசு சொல்கிறார் சீசர்களை பார்த்து. அப்ப அந்த அளவுக்கு அவர்களுக்கு சாப்பாடு கூட தேவையில்லை, அவருடைய உபதேசம் தான் முக்கியம் என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த விதமான ஒரு மீட்டிங் உலகத்தில் எங்கேயுமே நடக்கிறதில்லை. எந்த விதமான ஒரு கூட்டத்திலே இந்த விதமான ஒரு மீட்டிங்கை நம்ம பார்க்கவே முடியாது. மீட்டிங் என்றால் அன்றைக்கு ஈட்டிங் இருக்க வேண்டும். அதுவும் நேரத்தை பார்ப்பார்கள். ஏன்னா பிரசங்கத்தை முடிக்க மாட்டேங்கிறார், 1 மணி ஆயிடுச்சு, சாப்பாடு நேரம் ஆயிடுச்சு, இதோ பிரியாணி வாடகை மூக்க தொலைக்கிறதே என்று சாப்பாட்டுக்கு ஓடி விடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலே வனாந்தரத்திலே 3 நாள் சாப்பிடாமல் அவருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் தான் அவர்களுக்காக பரிதபித்து இவர்கள் 3 நாள் சாப்பிடாது இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து கொடுத்தார். திருப்தியாக சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதே இல்லை. நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். நீங்கள் ராஜ்யத்தை தேடும்போது மற்றதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அது எங்கிருந்து வரும், எப்படி வரும் என்பது அல்ல. இயேசு இருக்கும்போது உங்களுக்கு அற்புதங்கள் நடைபெறும் உங்களுடைய வாழ்க்கையிலே. அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? மேலே நாம் வாசிக்கிறோம், மத்தேயு 10வது அதிகாரம் 39வது வசனம். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இன்னைக்கு ஜீவன் பெரிது என்று ஜீவனை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், உயிரை தாங்கள் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஜீவனை காக்கக்கூடியவன் அதை இழந்து போவான். அந்த ஜீவனை உயிரோடு எழுப்புவதற்கு வல்லவரே அவன் விசுவாசிக்க வேண்டும்.
மார்த்தாள் மரியாளுடைய சம்பவத்திலே லாசரு எழுப்பப்பட்டான். 4 நாளாயிற்றே, நாருமே என்று மார்த்தாள் சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். அவன் கல்லறையிலிருந்து வெளியே வருகின்றான். அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, மரித்து போன லாசருவை உயிரோடு கூட எழுப்ப இயேசு வல்லவர். எனவே ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். இயேசுவின் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். நான் இயேசுவின் நிமித்தமாக இந்த ஜீவனை இழப்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தேவானை கல்லால் அடித்து கொன்று போட்டார்கள். அவனோ தேவனுடைய வலது பார்சத்திலே இயேசுவானவர் நிற்கிறதை காண்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டான். அவன் தன்னுடைய ஜீவனை காத்து கொண்டான். இயேசுவின் நிமித்தமாக ஜீவனை இழந்தான். இன்றைக்கு நீங்கள் நானும் இயேசுவின் நிமித்தமாக ஜீவனை இழப்பதற்கும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை நாம் காக்கிறவர்களாக இருப்போம் என்றால், ஒருவேளை ஐஸ்வர்வானை போல ஆத்துமாவே உனக்காக அநேக பொருள்கள் சவதரித்து வைத்திருக்கிறது என்று சொல்வீர்கள். அது நிலையில்லாதது, அது ஜீவனை ரட்சிக்காது, அது பாதாளத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும். மார்க் 10:45 வாசிக்கிறோம், அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தவருடைய நோக்கம் ஊழியம் கொள்ளும்படியாக வரவில்லை, ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு தான் இயேசு வந்தார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நடைபெறக்கூடிய நிறைய ஊழியங்களை பார்க்கிறோம். அது என்ன விதமான ஊழியமாக இருக்கிறது? ஏக்கர் கணக்கான இடங்களை வாங்கி திட்டமிட்டு கட்டுகிறார்கள். மனுஷகுமாரனுக்கோ தலைசாக்கிய இடம் இல்லை. அவர் இந்த உலகத்திலே சத்தியத்தை கொடுக்க வந்தார், இடம் வாங்குவதற்காக வரவில்லை. அவர் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி அங்கே தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்று எந்த ஒரு இடத்துலையுமே சொல்லவில்லை. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடுகிறோமோ அங்கே அவர் இருக்கிறார். தேவ பிரசன்னம் இருக்கிறது. தம்முடைய ஜீவனை இயேசு கொடுத்தார். நாமும் ஜீவனை அவருக்காக கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். 3வது, ஆண்டவருக்கு சித்தமானால் என்ற ஒரு வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும் எப்பொழுதுமே. யாக்கோபு 4:15 நாம் வாசிக்கிறோம், ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். If the Lord will, we shall live and do this or that. இப்படித்தான் நாம் சொல்லி பழக வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை சந்திக்கலாம், இல்லை நாளைக்கு நான் உறுதியாக நான் சந்திப்பேன் என்று சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமானால் என்ற ஒரு வார்த்தையை நாம் போட வேண்டும். அதைத்தான் இந்த வேதாகமம் சொல்கிறது. ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 135:6 வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். தேவன் தமக்கு சித்தமானவைகளை எல்லாமே செய்கிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்கிறவராக இந்த பூமியை கடந்து வந்தார். உடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்னார். அவன் சுகமானான். அவர் தமக்கு சித்தமானதை எல்லாம் வானத்தின் கீழும் பூமியின் கீழும் சமுத்திரத்திலும் எல்லா ஆழங்களிலும் செய்கிறார். இது அவருடைய சித்தம். அதை போய் யாராவது தடுத்து நிறுத்திவிட முடியாது. ஏன் இப்படி செய்கிறீர் என்று யாரும் கேட்க முடியாது. திடீரென்று புயல் வீசுகிறது, பெரிய பெரிய கட்டடங்கள் குலுங்க ஆரம்பிக்கிறது, உடைந்து கீழே விழுகிறது. மிகவும் ஸ்ட்ராங்காக கட்டப்பட்டது தான், ஆனால் எல்லாமே ஒரு நிமிடத்திலே அழிந்து போகிறது. நோவா காலத்திலே ஜலத்தினாலே முழு பூமியும் அழிக்கப்பட்டது, எல்லாமே மாண்டு போயின. நோவா குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த உலகம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய திருச்சித்தம் மாத்திரம்தான் இந்த பூமியிலே நிலைக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அவருக்கு சித்தமானபடி அவர் செய்கிறார். ஏனென்றால் அவர் சிருஷ்டிகர், அவர் உருவாக்கினவர். உருவாக்கினவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. ஒரு கட்டடத்தை இடிக்கவோ அல்லது கட்டவோ ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அவன் அதற்கு எஜமான். அதே போல பிதாவாகிய தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். அதை இடிக்கவும் முடியும், அவர் கட்டவும் முடியும். இது அவருக்கு சித்தமாக இருக்கிறது.
இதில் நாம் ஒன்றுமே சொல்ல இயலாது என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் 9:5-6 அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார். அவன் சவுலாக இருந்த காலத்திலே அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டான். அவன் கேள்வி பாருங்க, என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், உங்களுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும், நான் ஒருவேளை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்த காலத்திலே அந்த மார்க்கத்தார்களை, கிறிஸ்தவ மார்க்கத்தார்களை மிகவும் துன்பப்படுத்தினான். அதை தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்கவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்து கேட்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்கிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த சவுல் இப்பொழுது அவன் கீழ்ப்படிந்து திருமுழுக்கு பெற்று தடையில்லாமல் சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்கிறார். அநேகர் அவனை ஏற்றுக்கொள்ள பயந்தார்கள். நம்முடைய மார்க்கத்தை இவன் நிந்தித்தவன் அல்லவா, துன்பப்படுத்தினவன் அல்லவா, இவன் எப்படி இவ்வளவு பெரிய சத்தியங்களை பேசுகிறான் என்று அவனை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். முழுவதுமாக மாற்றப்பட்டான் என்று பார்க்கிறோம். அதற்கு காரணம், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டான். அதுக்கு கர்த்தருடைய பதில், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். ஒரு அனனியாவை தேவன் ஏற்படுத்தியிருந்தார். அவனாலே அவன் கர்த்தருக்குள்ளாக வழி நடத்தப்பட்டான். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். சங்கீதம் 84:10 சொல்லுகிறது, 1000 நாளை பார்க்கிறோம், உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன், இதுதான் எனக்கு நலம் என்று சொல்கிறார். ஆகாமிய கூடாரத்தில் வாசம் செய்து என்ன பிரயோஜனம்? அது எனக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் நான் காத்திருப்பேன் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய கீழ்ப்படிதல் என்று பாருங்கள். பிரசங்கி 5:17-18 அவன் தன் நாட்களெல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன், இதுவே அவன் பங்கு. இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே இருளிலே புசித்து குடித்து நோயும் துன்பமும் தான் அடைகிறோம். உயிரோடு இருக்க நாளெல்லாம் சாப்பாடு கொடுத்துருக்கிறார் தேவன், உண்ண உணவு, உடுத்த உடை கொடுத்துருக்கிறார். இதுதான் அதனுடைய பலன், அதை அனுபவிப்பது தான் பலன். இதுதான் அவனுடைய பங்கு, வேற ஒன்றுமே கிடையாது. வேற ஒன்றும் அவன் எடுத்துக்கொண்டு போகான். எபேசியர் 5:16 நாம் வாசித்து நிறைவு செய்வோம். எனவே நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே நாளைய தினத்தை குறித்து பெருமை கொள்ளாது இன்றைய தினத்தை குறித்து நாம் சிந்திப்போம். கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை தேவ சித்தத்தின்படியாக செய்து நிறைவேற்றுவோம். தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நாளைய தினத்தை குறித்து நாங்கள் அறியோம். நாளைய தினம் உம்முடைய நாளாக இருக்கிறது. இன்றைய நாளிலே நாங்கள் மகிழ்ந்து களிகூர்ந்து உம்முடைய திருச்சித்தம் செய்யவும், உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நாங்கள் ஜீவனம் பண்ணவும், கிறிஸ்தவர்களாக உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து ஜீவிக்கத்தக்கதாக சத்திய பாதைகளை எங்களை தொடர்ந்து வழிநடத்திய வேண்டுமாய் இயேசுவின் வலிமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Redeeming the time because the days are evil. Amen. 09 Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.